சேற்றிலிருந்து என்னை தெரிந்து கொண்டார். ஆமா ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டீர். உமக்கு நன்றி அப்பா. பாவி என் மீது அன்பு வைத்தாரே, சேற்றிலிருந்து என்னை தெரிந்து கொண்டாரே. சேற்றில் இருந்து என்னை தெரிந்து கொண்டாரே, தம் இரத்தத்தால் கழுவி விட்டாரே, ஆவியாலே அபிஷேகம் செய்தாரே, தம் இரத்தத்தால் கழுவி விட்டாரே, ஆவியாலே அபிஷேகம் செய்தாரே. ஆனந்தமானந்தமே கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை ஆனந்தமே, ஆனந்தமானந்தமே கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை ஆனந்தமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் இயேசுவுக்கு நான் செல்லப்பிள்ளை, இனி கவலை ஒன்றும் என் வாழ்வில் இல்லை. Thank you Lord, thank you Jesus. என் இயேசுவுக்கு நான் செல்லப்பிள்ளை, இனி கவலை ஒன்றும் என் வாழ்வில் இல்லை. நான் செல்லப்பிள்ளை, இனி கவலை ஒன்றும் என் வாழ்வில் இல்லை. அவர் அனுதினமும் வழி நடத்தும் தேவன், கண்ணின் மணி போல என்றும் என்னை காப்பார். அவர் அனுதினமும் வழி நடத்தும் தேவன், கண்ணின் மணி போல என்றும் என்னை காப்பார். ஆனந்தம் ஆனந்தமே கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை ஆனந்தமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. அப்படியே கண்களை துதிப்போமா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா.
ஒவ்வொருவரும் சொன்னீங்க இந்த காலையில ஒரு பிரசனத்தை கேளுங்க ஆண்டவரே. அப்பா வந்து பிரசனம் வேண்டும் ஆண்டவரே. அப்பா வந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் துரிதமா நீங்க அழைத்து வர அந்த கிருபைக்காக நன்றி. நேரத்தோடு வந்து சமூகத்தில் வந்து சேரட்டும் ஆண்டவரே. அந்த கிருபை அவர்களை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து வழிநடத்தட்டும் ராஜா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அந்த சமூகத்தை தேடி வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக ராஜா. எந்த தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் அவரை நிரப்பிங்க ஆண்டவரே. உங்களுடைய நிலத்தில் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தில் நிரப்பி அவரை வழிநடத்துகிறார் ராஜா. Thank you Lord, thank you Jesus. அப்படியே உட்காரு. சென்ற மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்திய தேவன் எத்தனையோ ஆபத்து விபத்து எத்தனையோ நல்ல காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடத்தி வைத்தார். அதற்காக நம்ம நன்றி சொல்வதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் we should give thanks to the Lord for all the wonderful things he is doing in our life. அவர் நம் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்காக நன்றி சொல்வதாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் இதுவரை நடத்தி குறைவிட்டு காத்து மகிழ்வை தந்தையரையா உமக்கு நன்றி. கைகளை தட்டி தேவனை மகிழ்படுத்த அக்கம் பக்கம் பார்க்காது யாரையும் பார்க்காது தேவனை மட்டும் உங்களை உற்சாகமாக ஆராதனை விடையில ஒரு உற்சாகம் நிரப்பி இருக்கிறது. எல்லாரும் கைகளை தட்டி பாடுங்க. இதுவரை நடத்தி குறித்து காத்து மகிழ்வை தந்தீரே நன்றியையா. இதுவரை நடத்தி குறித்து காத்து மகிழ்வை தந்தீரே நன்றியையா. தண்ணீரை நடத்தி சோதனை செய்தே மகிழ்வை தாண்டியே தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டியே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. சேர்ந்து நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கி நீர் நன்றி ஐயா. எல்லை பெருக்கி நீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. அபிஷேகம் கருத்து வரங்களை ஈர்த்து பயன்பட செய்கிறேன். உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. அபிஷேகம் தந்து வரங்களை ஈர்த்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே மீண்டுமாய் நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. சேர்ந்து சுகமா நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. உம்மை
உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி உருவித்தை பார்த்து மகிழ்வை தந்தீரே நன்றியையா. இதுவரை நடத்தி உருவித்தை பார்த்து மகிழ்வை தந்தீரே நன்றியையா. தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டி தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டி நன்றி நன்றியையா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றியையா. கைகளை தட்டி தேவனை சிங்கக்குட்டிகள் தாட்சியிலிருந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறையாது. Yes, he promises this promise. அதாவது சொல்றார், என்னை தேடுவதற்கு ஒரு நன்மையும், அதாவது not even one அப்படின்னாக்கா அவருக்கு முக்கியமா எல்லாவற்றையும் கொடுத்துறாருன்னு சொல்றாரு. அதான் அவருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கணும். ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்ல சொல்ல அவருக்கு நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் நாமத்தை உயர்த்தி சொல்லுகிறோம். இந்த ஒரு மனுஷன நாமத்தை அல்ல, அவருடைய நாமத்தை, நமக்காக ரத்தத்தை சிந்திய அவர் தேவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்தி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஏற்றவர்களா நாம் இருக்கணும். நம் நெருக்கத்திலே நம் துணையானவர் அவர். என் சங்கீதக்காரர் சொல்கிறார் 121 என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எஸ், நம் நெருக்கத்துல வரும்போது, நெருக்கத்துல இருக்கும் போது, முடுக்கு நம்மை தாக்கும் போது அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் நமக்கு செவி கொடுப்பார். எஸ், அவர் செவிகள் மந்தமா இருக்கிறது இல்லை. எப்பொழுதும் என் பிள்ளைகள் எப்ப இதை கூப்பிடுவார்கள், நான் அவருக்கு பதில் தேடணும். அவரோடு காத்திருக்கிறார். We should go to him. நாம் தான் அவர் இடத்துல போக வேண்டும். என்ன தேவை இருந்தாலும் சரி, முன்னால தேவனை வைக்க கற்றுக்கொள்ளுங்க. முழங்கால் போட்டு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. மனிதனை தேடி போடுறதை விட மனுஷனை தேடி, இன்று இருக்கிற மனிதன் நாளை இருக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட மனிதனை தேடாமல் தேவனை தேட கற்றுக்கொள்ளுங்க. எல்லா விஷயத்திலும், அது சிறியதா இருக்கட்டும் பெரியதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனை தேடுங்க. அதுல நீங்க வெற்றியை காண்பீங்க. இது மனிதனால் ஆகாத காரியம், ஆனால் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அத ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்ல இருக்கும். இந்த பாடல் சொல்கிறது, என் நெருக்கத்திலே என் துணையானவர், என் ஒடுக்கத்தையே நீ மாற்றினேன், என் தகப்பன். எஸ், இஸ் அவர் ஃபாதர். அவர் சொல்றார், என் பிள்ளைகள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் தகப்பன் என்று அவரை கூப்பிடக்கூடிய உரிமை கொடுத்திருக்கிறார். நம்மளை முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். இதோ கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? உற்சாகமாக பாடு, உணர்ந்து பாருங்க இந்த பாடலை. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நமக்கு விஷயத்தை தான் இந்த பாடலாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை நாம் உணர்ந்தவர்களை பாடும்போது அந்த தேவனை முற்றப்படுத்துவோம். வறண்ட வயல்களில் என்னை மாற்றினார்கள். இதோடு நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாச்சா, என் வாழ்க்கை முழுவதும் என்னை கரம்பிடித்து நடத்துகிறாச்சா. நன்றி அப்பா.
வேறு துணையே இல்லை, நீ விலகவில்லை. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என்னோடு கண்ணையே நீ மாற்றினீரே. உருக்குலைந்த பார்க்கிறவர்கள் மது இழந்த பட்டணமானாலும் என்னை நீ அரவணைத்து கொண்டிருந்தாய். உமக்கு நன்றி அப்பா. கையில தட்டி தேவனை ஒவ்வொரு நாளும் நீ ஒழுங்கத்தை மாற்றி அழகாக சொல்லி கடல் அளவு சொந்தங்கள் இருந்தால் வான அளவு பிரிவு. அநேக ஃபேமிலிகள் எதிர்த்தான் பிரச்சனை. எவ்வளவு நெருக்கம் இருக்க அவ்வளவு பிரச்சனை உள்ளுக்குள்ள அப்படியே புகஞ்சு கொண்டே இருக்கும். அதனால தான் சொல்றேன், என்னிடத்துல வா. நாம நம்புறவங்க எத்தனையோ பேர் நம்மளை கைவிடுறாங்க. ஆனா நம்மளை கைவிடாத தேவன் என்றால் அவர் முக்கியம்தான். நம்மை உண்டாக்கின தேவன், நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்ட தேவன். நம் மனநிலை என்ன என்று அவருக்கு தெரியும். நம்முடைய தேவைகள் என்ன என்று அவருக்கு தெரியும். அவர்கிட்ட தான் நம்ம போய் சொல்ல வேண்டும். மனிதனிடத்துல போய் சொன்னா ஒரு தடவை உங்களுக்கு கேட்டு வருத்தப்படலாம். ஆனா பின்னால என்ன பேசுவாங்க தெரியாது. ஆனா அவர் உன் எல்லா ஒடுக்கத்தையும் அறிந்த தேவன், அதை மாற்றக்கூடிய வல்லமையான தேவன். அவரால் தான் நான் அதை மாற்ற முடியும். அதனால ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கை எப்பொழுதும் அந்த தேவன் மீது வைத்து விடுங்க. ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்ல இருங்க. அவரை தேடுங்க, செபிங்க, வீட்டுல ஜெபங்களை ஏறெடுக்குங்க. இரவு நேரம் பகல நேரம் அவரை தேட கற்றுக்கொடுங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அந்த சிறு வயதில் நீங்க முழங்கால் போட்டா தான் அந்த பிள்ளையும் முழங்கால் போடும். நீங்க ஜெபிக்காம போனால் ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. இதை நிறைய பேர் புரிந்து கொள்ளணும். இந்த 24 மணி நேரம் இருக்கு. அதுல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தேவனுக்காக வந்து
உங்க வாழ்க்கை மாற்றத்துக்கு அது காரணமாக இருக்கும். உங்களை அறியாமலே உங்க பிரச்சனை தீர்ந்து விடும். உங்க பின்னால என்ன நடந்து கொண்டு உங்களுக்கு தெரியாது. ஆனா அதை காக்கிற தேவன் அப்படியே எழுந்து நிற்போமா, உண்மை விட்டா யாரும் இல்லை அப்பா, எனக்கு நீங்க போதும், எனக்கு நீங்க நினைக்கணும். அவர் மற்றவர்களுக்கு போதும் என்று நினைத்தாலே போதும். அவர் நாமத்தை நாம் உயர்த்துவோம். உண்மை விட்டா யாரும் இல்லை இயேசுவையா, உண்மை விட எனக்கு யாரும் இல்லை. நீங்க போதும், நீங்க போதும் என்று நாம் நினைக்கிறோம். கையில தட்டியே தேவனை துதித்து கொண்டே பாருங்க. Thank you Lord, thank you Jesus. உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசுவையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசுவையா, உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசுவையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசுவையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசுவையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசுவையா. அபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. அபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பையா படைத்து கொண்டாலும் என்னை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பையா படைத்து கொண்டாலும் என்னை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசுவையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசுவையா. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தார், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டார். பாதை ஒன்று தந்த தேவன் அவர் மேல விசுவாசத்தை வைக்க. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை ஒன்று தந்த தேவன் நீருக்க. கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை ஒன்று தந்த தேவன் நீருக்க. கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. உள்ளுள்ள இடங்களிலே நிறுத்திடுவீரே, நன்மை திருமையும் தொடரச் செய்வீரே. உள்ளுள்ள இடங்களிலே நிறுத்திடுவீரே, நன்மை திருமையும் தொடரச் செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசுவையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசுவையா.
நீங்க போதும், நீங்க போதும் அப்பா, எனக்கு நீங்க போதும் ராஜா. அப்படியே சேர்ந்து பாருங்க. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, சேர்ந்து சபை சத்தமா பாடுங்க. மீண்டும் பாடுங்க, சத்தமா தேவனை துதிங்க. மனுஷன் அல்ல. நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. அப்படியே தேவனை மகிமைப்படுத்துமா, அப்படியே துதிப்போமா.